வாழ்க்கை போராட்டத்தில் நாம் சந்திக்கும் மிகக் கடினமான சவால் நம்முடைய வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கும் எதிரிகளைச் சண்டையிடாமல் கையாளுவதுதான். உடல் பலத்தைக் காட்டிலும் அறிவு பலம் எவ்வளவு பெரியது என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் சாணக்கியர். ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் புத்திசாலித்தனத்தால் மாற்றியமைத்த அந்த மேதை ஒரு எதிரியை தந்திரமாக வீழ்த்துவதற்கு பல நுணுக்கமான வழிகளைச் சொல்லியிருக்கிறார். அந்த வழிகளை இப்போது விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு எதிரியை எதிர்கொள்ளும்போது மிக முக்கியமான தேவை நிதானம். எப்போது ஒருவன் கோபப்படுகிறானோ அப்போதே அவன் தன் அறிவை இழக்கிறான் என்பது சாணக்கியரின் வாக்கு. உங்கள் எதிரி உங்களைச் சண்டைக்கு இழுக்கலாம், தரக்குறைவாகப் பேசலாம் அல்லது உங்களைச் சீண்டிப் பார்க்கலாம். இவை அனைத்துமே உங்களை நிதானம் இழக்கச் செய்து உங்களை தவறான முடிவெடுக்க வைப்பதற்கான ஒரு வலை. இந்த வலையில் விழாமல் அமைதியாக இருப்பதுதான் நீங்கள் அவருக்குக் கொடுக்கும் முதல் தோல்வி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அவருக்குப் புரியாது. ஒரு மனிதனுக்குத் தெரியாத ஒரு விஷயம்தான் அவனை பயப்படுத்தும். உங்கள் மௌனம் உங்கள் எதிரியின் மனதில் ஒரு பெரிய குழப்பத்தையும் அச்சத்தையும் விதைக்கும். இந்த அமைதி என்பது பலவீனமல்ல, இது ஒரு போர்த்தந்திரம். இரண்டாவதாக, எதிரியின் ரகசியங்களைச் சேகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் பலம் வேரில்தான் இருக்கிறது. அந்த வேரில் ஒரு சிறு புழு துளைத்தாலும் மரம் சாய்ந்துவிடும். அதேபோல் உங்கள் எதிரிக்கு வெளி உலகில் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கு என்று சில பலவீனங்கள் இருக்கும். அவருடைய பலவீனம் பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது அவர் செய்த ஏதோ ஒரு பழைய தவறாக இருக்கலாம். அந்த பலவீனத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். இதற்காக நீங்கள் அவருடன் நெருங்கிப் பழக வேண்டியதில்லை. அவரைச் சுற்றி நடக்கும் விஷயங்களை, அவருடைய கூட்டாளிகளின் பேச்சுகளை கவனித்தாலே போதும். ஒரு எதிரியைப் பற்றி முழுமையாகத் தெரிந்து கொள்ளாமல் அவருடன் மோதுவது தற்கொலைக்குச் சமம். எப்போது ஒருவருடைய பலவீனம் உங்கள் கைக்கு வருகிறதோ அப்போது அந்த போரின் முடிவை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் வந்துவிடுகிறது. மூன்றாவதாக, உங்கள் முன்னேற்றத்தை ஒரு ஆயுதமாகப் பயன்படுத்துங்கள். ஒரு இருட்டு அறையில் வெளிச்சத்தைக் கொண்டு வந்தால் இருட்டு எப்படி தானாகவே மறைகிறதோ அதுபோல உங்கள் வெற்றியின் பிரம்மாண்டம் உங்கள் எதிரியை தானாகவே மறைத்துவிடும். உங்கள் மீது கல் எறியும் ஒவ்வொருவரையும் திரும்பிப் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்கள் பயணத்தின் இலக்கை உங்களால் அடைய முடியாது. அந்த கற்களையெல்லாம் ஒரு படிக்கட்டுகளாக மாற்றி நீங்கள் உயரே செல்ல வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் எதிரியின் உருவம் சிரித்துக் கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் அவர் உங்களை எட்ட முடியாத உயரத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உங்கள் வெற்றிதான் அவருக்கு தரப்படும் மிகப்பெரிய தண்டனை. அவரை திட்டாதீர்கள், அவரோடு சண்டையிடாதீர்கள். அதற்குப் பதிலாக அவர் பொறாமையில் வெந்து போகும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ளுங்கள். நான்காவதாக, எதிரியின் நட்பை உடைப்பது. ஒரு தனி மனிதன் எப்போதுமே பலவீனமானவன். அவனுக்கு பலம் தருவது அவனை சுற்றியிருக்கும் மனிதர்கள்தான். உங்கள் எதிரிக்குத் துணையாக இருப்பவர்களை கவனித்துப் பாருங்கள். அவர்களுக்கும் உங்கள் எதிரிக்கும் இடையில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்று ஆராயுங்கள். அப்படி ஒரு பிளவு இருந்தால் அதை இன்னும் அதிகமாக்குங்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது ஒரு பழைய தந்திரமாக இருந்தாலும் அது இன்றும் மிகச்சிறந்த பலனைத் தரும். உங்கள் எதிரியால் பாதிக்கப்பட்ட மற்ற நபர்களுடன் நீங்கள் ரகசியமாக ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய சக்தியை திரட்டும்போது உங்கள் எதிரி தானாகவே நிலைகுலைந்து போவார். அவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள் ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகும்போது அவர் ஒரு பலமில்லாத வெறும் மனிதராக மாறிவிடுவார். ஐந்தாவதாக, நேரத்திற்காக காத்திருத்தல். சாணக்கியர் எப்போதுமே காலத்தின் வலிமையைச் சொல்வார். ஒரு கனி பழுக்காதபோது அதை பறித்தால் அது கசக்கும், ஆனால் சரியான நேரத்தில் அதுவே இனிக்கும். அதுபோல ஒரு பலமான எதிரியை வீழ்த்த சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த எதிரிக்கு இப்போது காலம் நன்றாக இருக்கலாம்,
ஆனால் காலம் என்பது ஒரு சக்கரம். அது சுழலும்போது அவர் ஏதோ ஒரு இடத்தில் சறுக்குவார். அந்த ஒரு நொடிக்காக நீங்கள் அமைதியாக காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பின் போது உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டும். உங்கள் எதிரி எப்போது ஒரு தவறான முடிவை எடுக்கிறாரோ அப்போது நீங்கள் களம் இறங்க வேண்டும். அந்த ஒரு தாக்குதல் அவரை மொத்தமாக வீழ்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 6வதாக, போலி நட்பு அல்லது ராஜதந்திர உறவு. ஒரு எதிரியை நேரடியாக பகைத்துக் கொள்வதை விட அவரோடு ஒரு மேலோட்டமான சுமூக உறவை வைத்துக் கொள்வது பல நேரங்களில் நல்லது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதியார் சொன்னது போல அவரிடம் கனிவாக பேசுங்கள். நீங்கள் அவரை ஒரு எதிரியாகவே நினைக்கவில்லை என்று அவரை நம்ப வையுங்கள். ஒரு மனிதன் எப்போது பாதுகாப்பாக உணர்கிறானோ அப்போதுதான் அவன் அதிக தவறுகளைச் செய்வான். நீங்கள் அவரோடு நெருக்கமாக இருக்கும்போது அவருடைய திட்டங்களை உங்களால் மிக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அவர் உங்களைக் கண்டு பயப்படாமல் இருக்கும்போது அவர் தன் தற்காப்பு அரண்களைத் தளர்த்துவார். அந்தச் சமயத்தில் நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிக்க முடியும். இது துரோகம் கிடையாது, இது உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான தந்திரம். 7வதாக, அறிவுபூர்வமான திட்டமிடல். உணர்ச்சிகளால் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதுமே தோல்வியைத் தரும். ஒரு பிரச்சனையை அணுகும்போது அதிலுள்ள லாப நஷ்டங்களை சாணக்கியரைப் போல கணக்கு போட வேண்டும். தண்டம் எனப்படும் தண்டனை முறையை விட சாம தான பேத முறைகளே சிறந்தது. முதலில் பேசிப் பார்ப்பது, பிறகு ஏதாவது கொடுத்துச் சரி செய்வது, அதன் பிறகு பிரிவினையை உண்டாக்குவது. இவை எதற்கும் அவர் பணியவில்லை என்றால் மட்டுமே நேரடி நடவடிக்கையில் இறங்க வேண்டும். ஆனால் அந்த நடவடிக்கை கூட சண்டையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சட்ட ரீதியான சிக்கல்கள், சமூக ரீதியான நெருக்கடிகள் அல்லது பொருளாதார தடைகள் மூலமாக அவரை முடக்கலாம். ஒரு மனிதனை முடக்குவது என்பது அவரோடு கை கலப்பது அல்ல, அவர் செயல்பட முடியாத சூழலை உருவாக்குவதுதான். இவை அனைத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு எதிரியை எதிர்கொள்ளும்போது உங்கள் தார்மீக பண்புகளை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் அறத்தின் வழியில் நின்றால் மட்டுமே உங்கள் வெற்றி நிலைக்கும். அதர்ம வழியில் நீங்கள் ஜெயித்தால் அது உங்களுக்கே ஒரு புதிய எதிரிகளை உருவாக்கும். சாணக்கியர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதால் அவர் எப்போதுமே ஒட்டுமொத்த நன்மையை கருத்தில் கொண்டுதான் செயல்படுவார். உங்கள் தனிப்பட்ட கோபத்திற்காக ஒருவரை அழிக்க நினைக்காமல் உங்கள் நிம்மதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்த தந்திரங்களை பயன்படுத்துங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு போன்றது. அதில் ஒவ்வொரு காயையும் நகர்த்தும்போது பல முறை யோசிக்க வேண்டும். அவசரப்படுபவன் தோற்கிறான், யோசிப்பவன் ஜெயிக்கிறான். எதிரி உங்களை விட பலமானவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் அவரை விட பெரியது என்பதை உணருங்கள். இந்த உலகத்தில் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. சரியான திட்டமிடலும் தளராத ஊக்கமும் சாணக்கியரின் இந்த தந்திரங்களும் இருந்தால் எந்த ஒரு எதிரியையும் உங்களால் சண்டையிடாமலேயே வெல்ல முடியும். இறுதியாக, உங்களைச் சுற்றி இருப்பவர்களை விட உங்களை நீங்கள் அதிகமாக நம்புங்கள். உங்கள் பலம் உங்கள் அறிவில்தான் இருக்கிறது. ஒரு இருண்ட காட்டில் ஒரு சிறிய விளக்கு எப்படி பாதையை காட்டுகிறதோ அதுபோல சாணக்கியரின் இந்த நீதி நெறிகள் உங்கள் வாழ்க்கை பாதையை ஒளிமயமாக்கும். தடைகளைக் கண்டு பின்வாங்காதீர்கள். மாறாக தடைகளை தகர்க்கும் வழிகளைக் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அடையப்போகும் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். இதுபோன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க. நன்றி.